கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம் மீண்டும் உங்களை இந்த காணொளி மூலியமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இந்த சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஜெபிங்க, ஆதரவு கொடுங்க. ஆண்டவர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். இந்த சேனல் எதற்காக இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், அதாவது இது எங்களுடைய தனிப்பட்ட முறையில், நானும் பாஸ்டம்மாவுக்குள்ள தனிப்பட்ட முறையில் நாங்கள் வளர்ந்து வந்த விதங்கள், ரட்சிக்கப்பட்ட விதங்கள், எங்கள் திருமண வாழ்க்கைகள், நாங்கள் திருமணத்தை இணைப்பு எப்படி இருந்தது என்பதை அனுபவ பாடமாக ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் சொல்லும்படியாக ஆவியான ஒரு ஏவுதல்னால இந்த சேனலை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஆதரவு கொடுத்து இதற்காக ஜெபித்து எங்களை தாங்குமாறு அன்பாய் வேண்டுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். இன்றைக்கும் கூட ஒரு விஷயத்தை நாம் அனுபவ பாடமாக தெரிந்து கொண்டு இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம எப்படி இருக்கணும் என்பதை நம்ம ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு தருகிறார். ஏசாயா புத்தகம் 44ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுது, நான் கட்டுக்கதைக்காரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். அவர் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கட்டுக்கதைக்காரர்களுடைய குறிகளை, அவருடைய வார்த்தைகளை அபத்தமாக்குகிறார். அது மாத்திரமல்ல, குறி சொல்லுகளை நிர்மூலமாக்குகிறார், ஞானிகளை வெட்கப்படுத்துகிறாரு, பைத்தியமாக்குகிறார். அவளுடைய வார்த்தையை என்ன செய்கிறாரு? பைத்தியமாக எண்ணுகிறார். இந்த உலகம் எப்போதுமே ஏதாவது ஒரு காரியத்தை ரொம்ப தீர்க்கமாக சொல்லி நம்மளை பயமுறுத்தும்படியாக, நம்மளை சோர்வு உண்டாக்கும்படியாக, நம்மளை அழ வைக்கும்படியாக நிறைய விஷயங்களை இந்த உலகம் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கும். இந்த உலகம்னு சொன்னால் நம்ம கூட இருக்கவங்க, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, நம்ம தெருவில் இருக்கவங்க, இவங்க தான் உலகம். ஹல்லேலூயா. இவங்க நெகட்டிவாக நம்மகிட்ட ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு கட்டுக்கதைகளை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா இது தாங்க சரி இப்படிம்பாங்க, இது வாஸ்து, இது சரி கிடையாது, இது நட்சத்திரம், இது என்ன, இந்த நம்பர் வந்தால் உனக்கு ராசி, இந்த ராசி இல்லை, இது அது கிடையாது, இது கிடையாது, இதுதான் சரியாக இருக்கும், இது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி இவர்களாகவே ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி, இல்லைன்னா ஒரு இவங்களுக்கு இருக்கிற ஒரு ஞானத்தில் இவங்க என்ன செய்வாங்க, இன்றைக்கி சூரியன் இப்படி போகுது, சந்திரன் இப்படி போகுது, நட்சத்திரம் இப்படி வருது, ஸோ இந்த சுற்றுல வந்தோம்னா இது நல்லது கிடைக்கும், இந்த சுற்றுல வந்துன்னா இது கெட்டது கிடைக்கும், உனக்கு இது நீ செஞ்சேன்னு சொன்னால் கண்டிப்பாக உனக்கு ஒரு பிரச்சனை வந்துடும், இது வாஸ்து, இந்த பக்கமாக இருக்கக்கூடாது, நீ இப்படி பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, நீ இதை பண்ணினா இது தப்பு நடந்துடும், இது பண்ணிடும் அப்படின்னு சொல்லி நம்மளை பயமுறுத்தும் விதமாக, நம்மளை கலங்க பண்ணும்படியாக அநேக கதைகள் அவங்க ஞானத்தில் நினைச்சவங்க சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. குறி சொல்றது அப்படின்னு சொன்னால் வாக்கு கொடுக்குறாங்க. நம்ம தீர்க்க தரிசனம் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அவங்க வாக்குகள் அதை சொல்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த அனுபவ பாடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இது நான் அனுபவபூர்வமாக, நான் பொதுவாக இந்த மாதிரி இதுக்கு அப்பாற்பட்டு நடந்து போவேன்னா, இந்த ராசி பலன், நல்ல காலம், கெட்ட காலம், நல்ல நாள், இது எல்லாத்தையும் விட நான் அறிந்து கொள்வதற்கு முன்பதாகவே நான் இதில் ஒரு தவறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பார்க்குறது கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ரொம்ப தீவிரமாக இதை நான் தெரிந்து கொண்டேன். அநேக கிறிஸ்தவங்க அந்த காரியத்தில் செய்கிறாங்க. உலக ஜனங்களை போல் ராசி பலன், ராசி நாள், நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அதெல்லாம் பைத்தியமாக பண்ணுகிற அவர்களுடைய அறிவை, இவங்க இந்த அறிவை பெருசாக வச்சு தான் இதை பண்ணினா நமக்கு இது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவை பெருசாக வச்சுக்கணும். ஆனால் அந்த அறிவை ஆண்டவர் பைத்தியமாக பண்ணுகிறவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரன். என்னுடைய வாழ்க்கையில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்தேன். அப்போ அந்த சமயம் எனக்கு கீழே 45 இன்ஸ்டியூஷன் ஆட்கள் வருவாங்க. அது அவங்க மாதம் அந்த கொள்முதல் மருந்துகளை கொள்முதல் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அது ஆண்களும் வருவாங்க, பெண்களும் வருவாங்க. நிறைய பெண்கள் தான் அதிகமாக வருவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு சில வசதிகள் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அவங்க பில் போட்டு அந்த பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கே ஒரு நாள் முழுவதுமாக இருக்கும். அப்போ அந்த நாள் முழுவதுமாக அவங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சில வசதிகள் நம்ம செஞ்சு கொடுக்கணும். அவங்க சாப்பிட்றதுக்கு இடம் கொடுக்கணும், டாய்லெட் வசதிகள், முக்கியமாக ரெஸ்ட் ரூம் வசதிகள் நம்ம செஞ்சு கொடுக்கணும். ஸோ அந்த ரெஸ்ட் ரூம் வசதிகள் எதுவுமே இல்லாமல் அப்படியே இருந்தது. ரொம்ப பாழடைஞ்ச மண்டபம் மாதிரி அது இருந்தது. அப்போது நான் போய் இன்சார்ஜ் எடுத்த உடனே நான் அதை என்னுடைய இருதயத்தில், ஏன்னா எல்லாருமே நம்ம சகோதர சகோதரியை போல தான். அப்போது நம்ம சகோதர சகோதரியை போல் அவங்க
அவங்களுக்கு சில வசதிகள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அந்த டாய்லெட்டு 2 டாய்லெட்டுமே க்ளீன் பண்ணி அதை ரெடி பண்ணுறதற்கு கொட்டேஷன் வாங்கினேன். அதை மேலே அதிகாரிகிட்ட நான் சொன்னேன். அவங்களும் சரி ஓகே தாராளமாக பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா ஏற்பாடும் பண்ணி அதுக்குண்டான வேலைகள் ஆரம்பிச்சிட்டேன். அப்போது என்னோட வேலை பார்க்குறதான சில சகோதரிகள் என்கிட்ட வந்துட்டு இதை நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு இழப்பு வரும், உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய நஷ்டம் வரும், ஒரு இழப்பு வரும், இதை பண்ணக்கூடாதுங்க, வாஸ்து பிரகாரமாக அதை நீங்கள் பண்ணவே கூடாது, அது பண்ணினீங்கன்னா ஒரு பெரிய இது வரும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட எச்சரித்து கொண்டு இருந்தாங்க. நான் பொதுவாக இந்த மாதிரி இந்த நெகட்டிவான வார்த்தைகளை நான் எப்போதுமே கேட்க மாட்டேன். எனக்கு என் கூட இயேசு கிறிஸ்து இருக்கும்போது நான் எனக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு கடந்து போயிட்டேன். செய்து முடிச்சுட்டேன். அது பழக்கத்துக்கு கொண்டு வந்தாச்சு. பழக்கத்துக்கு கொண்டு வந்து ஒரு 2 நாள் 3 நாளைக்குள்ளாக என்னுடைய அந்த பிளேஸில் ஆஃபீஸராக நான் இருக்கிறதான அந்த இடத்தை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. என்னை தூக்கி எடுத்து வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டாங்க. இது வந்து எதிரிகளுக்கு ரொம்ப கொண்டாட்டமாயிடுச்சு, ரொம்ப கொண்டாட்டமாயிடுச்சு. ஏன்னா அவங்க சொல்ல வந்து அப்படியே நடந்துருச்சு. இவன் இயேசுவை நம்பியிருந்தான், நடக்கலை. ஆனால் அந்த காரியம் அவங்க என்ன சொன்னாங்களோ அது அப்படியே நடந்து போச்சு. ரொம்ப சங்கடமாக இருந்தது. எனக்குமே கொஞ்சம் சங்கடம் தான். ஆனால் ஆண்டவர் நேர்த்தியாய் ஆண்டவர் நடத்தினார். வேற ஒரு இடத்துக்கு நான் போனேன். போன பிறகு தான் ஆண்டவர் வந்து ரொம்ப டீப்பாக ஒரு நாள் ஃபாஸ்டிங் போட வச்சார். ஃபாஸ்டிங் போடனா ஆண்டவர் பேசினா, நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு நீ வந்துரு, நான் தான் உன்னை அழைச்சி இந்த விதத்துக்கு கொண்டாந்தேன், நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு நீ வந்துரு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு நான் மகிமையாக நான் வெளியே வந்துட்டேன். வந்த பிறகு இப்போ அதே ஜனங்கள் அன்னைக்கு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சுது. ஆனால் இன்றைக்கு போய் உயர்ந்த இடத்துல ஒரு கனமான இந்த ஊழியத்தை ஆண்டவர் செய்கிறாரு. அநேகருக்கு ஆச்சரியப்படும்படியான அவரை வந்து சார் வந்து இப்போ பயன்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக அந்த இப்போ என்கிட்ட சொன்ன ஆளுக்கு அத்தனை பேரும் எதிரடியாக சொன்ன அத்தனை பேரும் இப்பொழுது என்னை பாராட்டி கொண்டு இருக்கார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆனால் இப்போ ஒரு சந்தேகம் வரும். அப்போது ஆண்டவர் பெரியவர்னு சொன்னால் அவங்க சொல்கிறது தானே இது நடந்தது, அவங்களுக்கு தெரியும். அப்படி அவங்க சொன்னது தானே நடந்திருக்கு, அப்போ அதுதானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் தெரியும். ஒரு கேள்வி வரும். இப்போ நீங்கள் வந்து யோபு புஸ்தகத்தில் 38ஆம் அதிகாரம் 31, 32 படிச்சிங்கன்னா, அருமின் நட்சத்திரத்தின் சுகீர சம்பத்தை நீ இணைக்கக்கூடுமோ, அல்லது மிருக சீசனின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ, ராசிகளை அதேதின் காலத்தில் வர பண்ணுவாயோ, துருவ சக்கர நட்சத்திரையும் அதை சேர்ந்த நட்சத்திரையும் வழி நடத்துவாயோ, வானத்தின் நியமங்களையும் நீ அறிவாயோ, பூமி ஆளுகையும் நீ திட்டம் பண்ணுவாயோ என்று இது ஆண்டவர் யோபுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அதாவது அவங்க அறிவில் இந்த நட்சத்திரம் இந்தந்த வழியாக வருது, இது இப்படி போகுது, இது இப்படி வருது, இந்த இடத்துல இது பிரச்சனை வருது என்பதான கணிப்பை வேணா இவங்க அறிவில் இந்த கணிப்பை வேணா இவங்க கண்டுபிடிக்கலாம். உண்மைதான் இருக்கலாம். அந்த கணிப்பில் தான் அவங்க வந்து நம்மகிட்ட சொல்கிறாங்க, இந்த இடத்துல நீங்கள் பண்ணக்கூடாது, இது வாஸ்து பிரகாரம் தப்பு, இது காலங்கள் இப்படி இருக்குது, இந்த நட்சத்திரம் இப்படி இருக்குது, இந்த கட்டு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். அதில் அந்த எந்த மாற்றுக்கிறது அவங்க கொடுக்குற அந்த அறிவுனால அந்த காரியத்தை இதை செய்து முடிக்கிறாங்க. அது உண்மைதான். ஆனால் அந்த அருமின் நட்சத்திரமும் இருக்கலாம், அந்த துருக சக்கர நட்சத்திரமாக இருக்கலாம், ஆனால் ராசி பலன்களை உண்டாக்குற நட்சத்திரமாக இருக்கலாம், சூரியன் நட்சத்திரம் அல்ல மற்ற எல்லா கோள்களையும் கட்டுப்படுத்துகிற ஒரு ஆளுமை ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. இவங்க அந்த கோள்களை சுற்றி வருகிறது மாத்திரம்தான் கணிச்சு சொல்ல முடியும். ஆனால் அதற்கு மேலே ஒருத்தர் இருக்கார், அந்த கோள்களையும் கட்டுப்படுத்துகிற, நீ டைரக்ஷன் இப்படி போகிறத நீ இப்படி மாற்றுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதனால தான் அந்த வார்த்தை சொன்னார், அவர்களுடைய அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். அவங்க என்ன செய்வாங்க, அதுதான் உலகம், நட்சத்திரம் இப்படி வந்தால் இப்படி தான் போகும் அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் அவங்க பெரிய அறிவாக நினைப்பாங்க. நாம் என்ன நினைக்கணும், அதை ஆளுகிற இது சிருஷ்டி, இந்த சிருஷ்டிகராய் இருக்கிற கர்த்தராய் இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் தான் ஆளுகை செய்கிறார், அவர் தான் படைச்சார், அவர் தான் ஆளுகை செய்கிறார், அவர் தான் திட்டம் பண்ணுகிறார், காலங்களையும் சமயங்களையும் அவர் நேரத்தையும் அவர் என்ன செய்கிறார், திட்டம் பண்ணுகிறார். அல்லேலூயா.
அவரை தான் நம்ம வணங்குவோம். அவர் நினைச்சான்னா காரியம் மாறுதலாய் முடிக்க முடியும். எந்த நட்சத்திரமாக இருக்கலாம், எந்த வாசா இருக்கலாம், எந்த ராசி பலனாக இருக்கலாம், எந்த கெட்ட நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கலாம், காரியத்தை மாறுதலாய் முடிக்கிற ஒருவர் உண்டு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த சத்தியத்தை மிக தெளிவாக தெரிந்து கொண்டு வரக்கூடிய நாட்களில் இந்த ராசி பலன் கட்டு கதை இது அப்படி இது இப்படி, இது செஞ்சால் அது நடக்கும், இது செஞ்சால் அது நடக்கும் என்று இல்லாமல் ஆண்டவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருத்துவ தேவனையும் மகிமைப்படுத்தி காரியத்தை வாய்க்கும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். நம்மளுடைய எல்லா காரியத்தையும் வாய்க்கப்பட சங்கீதம் 37:5 சொல்கிறோம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்ம பிளானை ஆண்டவர் கையில் ஒப்படைச்சிட்டு, எந்த காரியமாக இருக்கலாம் ஆண்டவருடைய கையில் ஒப்படைச்சிட்டு அவர் நம்பிக்கையாக இருக்கும்போது, அவரை துதித்து பாடும்போது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். பிரியமான சகோதரி, நமக்கு கொடுக்கப்பட்டதான் ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு நேரங்களும், ஒவ்வொரு மணியும் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். அப்படியே தீமையான நேரமாக வந்தாலும் தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் நம்மளை நன்மையாய் மாற்றி கொடுப்பார். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்க போகுது. அதுதான் நமக்கு இந்த நேரம் தான் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு உலகம் சொன்னாலும் எல்லா நேரமும் நல்ல நேரமாய் மாற்றுகிற தேவன் ஒருத்தர் உண்டு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஒரு நிமிடம் கண்களை மூடும். ஆண்டவரே சோதரிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே இதை காண்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சோதரிக்கிறோம். ஆண்டவரே நீரே காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிற தேவனாய் கடந்து வர வேண்டுகிறோம். ஆண்டவரே இதை காண்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆளுகை செய்யுமா வேண்டுகிறோம். ஆண்டவரே நீ சொல்லாகும் அந்த கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே துதிக்கிறோமையா. எல்லாவித தந்திரமான வார்த்தைகள், குறி சொல்றதான வார்த்தைகள், கட்டு கதைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே வாசுகள் எல்லா பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுறதான எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவரை பைத்தியமாக மாற்றி கொடுத்து உம்முடைய நாமத்தை பறைசாற்றும் குடும்பமாக நீர் ஏற்படுத்தி கொடுக்குமாறு வேண்டுகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.